நமஸ்காரம். இந்த கோகுலாஷ்டமியை பிள்ளை வரம் பெறத்துக்கு உள்ள எளிமையான பூஜையை பார்க்கலாமா? அந்த பூஜையை பண்ணுறதுக்கு முன்னாடி இது உருவான கதை ஒன்று இருக்குது. முதல்ல அந்த கதையை சொல்கிறேன், அந்த கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜையை எப்படி பண்ணணுன்றது சொல்கிறேன். ஒரு யாதவ குல பெண் ரொம்ப ஏழ்மையான பொண்ணு. 7 வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை. வசதி வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. எல்லா கோலாகலமாக கொண்டாடுற மாதிரி அவளால் கொண்டாட முடியாது. அவள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு புன்னை மரம் இருந்தது. அந்த புன்னை மரத்தை பார்த்துட்டு கிருஷ்ணரை வேண்டிக்கிறாள். நீ இவ்வளோ கோலாகலமாக எல்லாரும் கொண்டாடுறாங்க, இந்த மணி கூட ஆயிடுத்து, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோகிணி நட்சத்திரம் பிறக்க போகிறது, நீயும் பிறக்க போகிற, அந்த மாதிரி என் வயிற்றுலேயும் ஒரு குழந்தை பிறந்தா நன்னா இருக்கும். எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லை, உன்னை நான் எப்படி கும்பிட முடியும்? சரி, வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணி உன்னை நான் இந்த புன்னை மரத்தையே கிருஷ்ணனாக பாவித்து நான் பண்ணுறேன், என் பூஜையை நீ ஏற்றுக்கிறியா கிருஷ்ணான்னு சொல்லி கேட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. என்ன இருக்குன்னா பால், தயிர், வெண்ணெய், அவல், கல்கண்டு, இவ்வளோ தான் இருக்குது. சரி, இந்த பொருட்களை கொண்டு அந்த புன்னை மரத்துக்கு முன்னாடி வைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இந்த குஜராத் பக்கத்துல எல்லாம் கிருஷ்ணன் பிறந்துட்டாருன்ன உடனே ஒரு மருந்து கொடுப்பார். ஏன்னா புள்ளப்பெத்த மருந்துன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 1 துளி 2 துளி நெய் நல்லா போட்டு உரலை இடித்து அது உருண்டையாக்கி எல்லாருக்கும் கோவிலில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவும் அதை பண்ணி ஒரு புன்னை இலையில் இந்த பிரசாதத்தெல்லாம் வச்சு இந்த 3 உருண்டை பண்ணி கிருஷ்ணருக்கு வச்சு மனமுருகி கேட்டுக்கிறார். அப்போ அங்கே ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை எனக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டேன். சரிப்பா, குழந்தை கேட்குறானே சொல்லிட்டு எல்லா வித பிரசாதத்தையும் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கொடுக்குறது. ஒன்று விடாத எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த உருண்டை எனக்கு 1 உனக்கு 2ன்னு சொல்லி சொல்கிறான். சரி, அது யார், நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி கேட்குறப்ப நான் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த புன்னை மரத்தில் மறைஞ்சிடுறது. அப்போ கீழே பார்த்தா சங்கு சக்கர பாதங்கள் பதியுது. அதை தான் நம்ம இன்னைக்கு ஐதீகமாக கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சி நம்ம பூஜை பண்ணுறது. அந்த புன்னை மரத்துடைய லீவ்ஸ் தான் கொண்டு நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது. எங்கேயோ பார்த்துருப்பீங்க, புன்னை இலையில கிருஷ்ணர் படுத்துருக்கிற ஃபோட்டோலாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது இதனுடைய விசேஷம். அதுதான் இந்த அம்மா பண்ண இதே பூஜையை நீங்கள் விமர்சையாக பண்ணுங்கோ. அதோடு சேர்த்து பால், தயிர், வெண்ணெய், அவல், கல்கண்டு சேர்த்து வச்சுண்டு இந்த மருந்து தனியா, சுக்கு, வெல்லம், நெய் இது போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க, இல்லை இடித்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு தம்பதி சமேதமாக கிருஷ்ணனை மனமுறைக்கு வேண்டிட்டு இந்த உருண்டையை ஹஸ்பண்ட் 1 ஒய்ஃப் 1 சாப்பிட்டு நம்பிக்கையாக இருங்க. அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டுறது நிச்சயமாக நடக்கும். அந்த கிருஷ்ணன் அதுக்கான வழிவகுத்து கொடுப்பார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.